அளவுக்கு சிக்கன் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோ நான் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இரும்பு வடைச்சட்டி எடுத்திருக்கேன். அது ஹீட் ஆன உடனே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே 4 காரத்துக்கு ஏற்ப 4 வரமிளகா போட்டுக்கிறேன். 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். பாதாமே போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் 2 தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இது நம்ம இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அதே சட்டியில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டுக்கிறேன். நான் காஞ்சோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இல்லாட்டி இந்த இரும்பு சட்டினால நல்லா ஹீட்டாக இருக்குது, கரிஞ்சு போயிடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை போட்டுக்கிறேன். வெந்தயக்கீரை காஞ்சது கசூரி மேத்தி சொல்லுவாங்க. கசூரி மேத்தி போட்டுட்டு கருகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனால் போதும். அதனால தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண சொன்னேன். இனி இதில் வந்து சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தண்ணியை வடிகட்டி போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து நான் 4 வரமிளகா போட்டிருக்கிறேன் காரத்துக்கு. அதனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகணும். நிமிஷம் இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். வணக்கி விட்டு அந்த தக்காளி வெங்காயத்தையெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். மறுபடியும் ஒரு சுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். உப்பு வேணும்னா பார்த்து நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நான் போட மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூடவே வந்து பேபி பொட்டேட்டோ நான் வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இனி இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். சிம்மிலேயே வச்சு நல்லா வணக்க விட்டுக்கலாம். உப்பு பார்த்து கொஞ்சமாக போட்டுக்குங்க. சிஜார் கழுவின தண்ணியும் ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம சிம்மிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி எப்படி இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வந்து ரோஸ்ட் ஆயாச்சு. சிம்மிலேயே வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. சிம்மிலேயே வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இனி வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. பாருங்க, சூப்பரான பேபி பொட்டேட்டோ போட்டு சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரோஸ்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.